தக்காளி சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பூண்டு, பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக அப்படியே வதக்கிக்கோங்க. இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் வதங்கணுங்க. வதங்கினா தான் இந்த சட்னி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு, ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். வதங்காமல் அரைக்கக்கூடாது, நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா அரைச்சி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் வந்து இதுக்கு வதக்கிறதுக்கு மட்டும் நல்லா டைம் கொடுங்க, அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிடக்குள்ள ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். என்ன அது நம்மளும் சட்னி அரைக்கிறோம், ஆனால் இந்த டேஸ்ட்டில் வர மாட்டேது அப்படின்னு. இதில் பாருங்கள் எவ்வளோ பொருள் சேர்க்குறோம். அதனால தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை